கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஜோசியம்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டாலே அதுல பரிகாரம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்கு. அந்த டாபிக்ல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்களை ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நேரில் வணக்கம். இப்ப ஜோசியம்னு வந்துட்டாலே அதுக்கு பரிகாரம் இருந்தாதான் அது அங்கிருந்து கிளம்புவாங்களே. ஆமா, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க இந்த பிரச்சனைன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அடுத்து மூஞ்சி பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த வேலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தலையை சொல்லிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி இவங்க கேட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னு கேக்குறப்ப இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம், எல்லாத்தையும் பரிகாரத்துல சரி செய்ய முடிஞ்சுன்னா, அதாவது நான் திருப்பி சொல்றேன், இப்ப நம்ம எத்தனை நூற்றாண்டுகளா மனிதர்கள் வாழ்றாங்க நம்ம நம்புறோம். இப்ப இந்த பில்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு 500 வருஷத்துக்கு மேல இந்த மாதிரி பில்டிங் இருந்திருக்காரு. அப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு சீதோஷணத்தை சரி செய்வதற்காக, நம்மளுடைய இருப்பிடங்களை மக்கள் சரியா இருக்கிறதுக்காக மக்களுடைய அனுபவத்தை என்ன செய்யறாங்க, மாத்தி ஒரு தூரம் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணி கொண்டு வரோம். அதே போல இந்த பரிகாரங்கள் இருந்துருந்துச்சுன்னா அவங்க ஆல்ரெடி சரி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? இவ்வளவு நாள் ஏன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்? எப்பயும் நடந்திருக்கும். அப்ப நடக்கல, இது வரைக்கும் கஷ்டப்படுறோம் நம்ம. அது மட்டும் இல்லாம இது விதின்னு சொல்றாங்க. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ ப்ரீ டிட்டர்மைண்ட், முன் தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற நம்பிக்கைக்கு அப்புறமா தான் ஜோசியமே கிரியேட் ஆகுது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை தற்செயலானது அப்படின்னு சொன்னா இங்க ஜோசியத்துக்கு வேல்யூ இல்ல. சரிங்களா? நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா தற்செயலானதும், இப்ப நான் இந்த இடத்துல இப்படி கல்ல தூக்கி போடுறேன், இல்லன்னா இந்த பல்ப் மேல கல்ல தூக்கி போடுறேன், என்ன ஆகும்? வெடிக்கும். அப்ப தற்செயலா நான் தூக்கி போட்டாலும், தற்செயலா அது பட்டாலும், தற்செயலா வெடிப்பதும், அப்ப கல்ல தூக்கி போடணும், பல்பு வெடிக்கணும்ன்றது விதி. சரிங்களா? அது தற்செயலா இருந்தாலும் அது ஒரு விதி தானே. பல்பு பல்பு மேல ஒரு இம்பாக்ட் எதிர்வினை ஆற்றுச்சு, இல்லன்னா ஒரு விசை வந்துச்சுன்னா அந்த பல்பு வெப்பத்தில் வெடிக்கும். அது விதி, இயற்பியல் விதி. ஆனா இந்த கல்லு விழுந்த உடனே அது வெடிக்கணும்ன்றது விதி. அப்ப இந்த பல்பு வெடிச்சோடனே நம்ம என்ன செய்வோம்? நம்ம வெளியே இந்த சூட்லாம் பட்டு போயிருவோம். அப்ப என் சூட்டு நிக்கணும்னா அந்த கல்லு போடணும். அந்த கல்லு தற்செயலா விழுந்தாலும் இது விதி. அப்ப ஆக மொத்தத்துல இந்த விதி ஏதோ முன் அனுமானிக்கப்பட்ட விதியாகவே செயல்பட்டு இருக்கு. முன் தீர்மானிக்கப்பட்ட விதிகள் நம்மளுடைய இந்த வாழ்க்கைக்கு முன்னால ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றதையும், இந்த வாழ்க்கைக்கு பின்னால ஏதோ ஒரு தொடர்ச்சி இருக்குன்றதையும் வெளிப்படுத்துறதா நம்ம நம்புறோம். அப்ப இதற்கு முன்னால எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு வந்துச்சு? நான் எதுக்கு இந்த இடத்துல பிறந்தேன்? நான் ஏன் தமிழ்நாட்டுல பிறக்கணும்? நான் ஜப்பான்ல பிறந்திருக்கலாம். நான் பேசாம ட்ரம்பா பிறந்திருந்தேன்னா வேலை முடிஞ்சு எனக்கு வேலை. இல்லன்னா ஒபாமா பிறந்திருக்கலாம், இல்லன்னா அம்பானி வீட்டுல பிறந்திருக்கலாம். நான் ஏன் இந்த வீட்டுல பிறக்கிறேன்? அது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இது முன்கூட்டி ஏன் தீர்மானிக்கப்பட்டுச்சு? என்னதுக்கு படைக்கணும்? என்ன முன்கூட்டியே என்ன பண்ணிக்கலாம்? மாத்திட்டு அட்டவணையை மாத்து, லிஸ்ட மாத்துன்னு சொல்லிட்டு நான் வேற ஊருக்கு போயிருக்கலாம். அப்ப நான் இங்க வரதுக்கு என்ன ரீசன் பாக்குறப்ப இதற்கு முன் ஜென்மம் அப்படின்ற ஒரு காரணத்தை கொண்டு வராங்க. அப்ப நீங்க ஏற்கனவே பல ஜென்மங்களாக அப்படின்றப்ப இதனுடைய கான்செப்ட் எங்க போய் நிக்குதுன்னா ஆதியில இருந்துன்ற ஆரம்பிக்குது. ஆதியில எதுவுமே இல்லாத போது நம்ம இருந்தோம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அப்ப அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு மதங்களும் இதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஏன் உற்பத்தி செய்யப்பட்டோம், நம்ம ஏன் வரோம், இது எதனுடைய தொடர்ச்சியாக வருதுன்றப்ப நம்ம இந்த கர்மாவை கழிப்பதற்காக. அப்ப உங்களுக்கு ஈஸியா சொல்றது புரிஞ்சுக்குங்க. இப்ப எல்லா மதங்களுடைய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஹிந்துஸுடைய பேசிக் கான்செப்ட் இந்த துவைதம் அத்வைதம்னு சொல்லப்படக்கூடிய இந்த போதாந்தம், காலாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், இந்த மாதிரி வேதாந்தம், இந்த மாதிரி 6 அந்தங்கள். இந்த 6 அந்தங்களும் எதனுடைய அடிப்படையில இருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னா நம்மளும் இறைவனும் ஒண்ணு. ஓகேங்களா? இது ரெண்டுமே ஆதியில இருந்து இருக்கு. ஆதியில இருந்துன்னா எப்படின்னா காலங்கள் இல்ல, காலங்கள் இல்லாத போது இருந்து இருக்கு. காலங்கள் இல்லாத போது இருக்குன்றப்ப பருப்பொருளா இருந்தா இடம் வேணும். நம்ம பருப்பொருளும் கிடையாது. நம்ம ஒரு கான்சியஸ், நம்ம ஒரு ஆற்றல். அப்ப ஆற்றல் அப்படிங்கிறது, இப்ப ஆற்றல் அழிவின்மை கோட்பாடுன்றது படிச்சிருப்பீங்க. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இப்ப நான் சுவிட்ச போட்டோன்னே மின் ஆற்றல் போய் அங்க காந்த ஆற்றலா மாறி, காந்த ஆற்றல் இயக்க ஆற்றலா மாறி ஃபேன் சுத்துது. ஒரு வெப்பம் இருக்குன்னா அந்த வெப்பம் கரைஞ்சு வேற இடத்துல கைநெட்டிக்கா நிக்குது. இது மாதிரி ஆற்றல் அப்படி நிக்கிறப்ப நம்ம கைநெட்டிக் ஆற்றலா இருந்திருக்கிறோம். ஓகேங்களா? அப்ப இறைவனும் கைநெட்டிக் ஆற்றல், நம்மளும் கைநெட்டிக் ஆற்றல். ஆனா நம்மளுக்கு அவத்தைகள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அவத்தைகள் தேவைகள் இருந்தது. அந்த தேவைகள் நம்மள குழப்பிக்கிட்டே இருந்துச்சு. நம்மள முழுமை பெறாம பண்றப்ப அதோட சேர்த்து ஆணவம்ங்கிற ஒரு கான்செப்டும் ஆதியில இருந்து. அப்ப 3 தான் ஆதியில இருக்குது. அதனாலதான் கோயில்ல பதி, பசு, பாசம்னு மொத்தம் 3 இருக்கும். உள்ள இருக்கிறது பதி. எதுனா கோயில்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் இருக்கு இல்லையா, மூலவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் பதி. நடுவுல கூடிய பதி பசு, பசுங்கிறது நம்ம. பாசம் அப்படிங்கிறது கடைசியா ஒரு பீடக்கல் இருக்கும் அந்த மரத்துக்கு கீழே, அந்த கொடி மரத்துக்கு கீழே ஒரு சின்னதா ஒரு கொத்துக்கட்ட மாதிரி வட்டமா வச்சிருக்கோம். அது பாசம். அப்ப பாசத்தில் நமது ஆணவ மலங்களை,
கொண்டு போய் பலியிட்டு தான் நம்ம வந்து பதியாக முடியும். அப்ப நம்ம இறைவனை நோக்கி நகர்வதற்காக அல்லது இறை மாற்றமாக நம்மளுடைய ஆற்றலை மாத்தணும்ல. நான் ஒரு ஆற்றலா இருக்கிறேன், நான் ஒரு எனர்ஜியா இருக்கிறேன். அந்த எனர்ஜி ஒரு டுபாக்கூர் எனர்ஜியா இருக்கணும் வைங்களேன், இது ப்ராப்பர் எனர்ஜியா மாத்தணும். அப்ப இறைவனை போல மாறணும் அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டுபாக்கூர் தன்மையை மாத்தணும். ஓகேங்களா? அப்ப இறைவன் எனக்கு என்ன பண்றாருன்னா, இறைவன்றவர் என்னுடைய குரு அல்லது என்னுடைய முன்னோர் அப்படின்றது இறைவனா எடுத்துக்கிட்டோம்னா அவர் நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா எனக்கு மாத்துறதுக்கு சில உபகருவிகளை கொடுக்குறாரு. அப்ப என்ன கொடுக்குறாருன்னா மாயை அப்படிங்கக்கூடிய தன்மையை கொடுக்குறாரு, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்குறாரு. அப்ப ஆணவம்ங்கிறது நம்மளுக்குள்ள ஒரு மலமாக அழுக்காக இருக்கு. இந்த அழுக்க நீக்கிட்டோம்னா நம்ம பியூர் ஆயிடுவோம். அந்த அழுக்கு எடுக்க முடியாது, அதை மாத்தணும். மாத்துறது எப்படி ஃபேன்னா அதாவே ஓடுமா அப்படின்னா உள்ள மின்சாரம் கொடுத்தாதான் ஓடும். இப்ப எனக்கு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு டப்புன்னு பாக்குறேன் அப்படி ஃபேன் சரசர சரசரன்னு ஓடுது, படத்துல வர மாதிரி வரும். அதுக்கான ப்ராப்பர் விதிக்குள்ளதான் அது இயங்கும் இல்லையா? அப்ப காந்தம்னா காந்தம் இயக்கணும், அதுக்கு காயில் கட்டணும், அதுக்கு ஒரு மெட்டல் வேணும், அதுக்கு கரண்ட் கொடுக்கணும், எல்லாம் ப்ராப்பரா தான் விதி இயங்கும். அப்ப இறைவன் அப்படிங்கிற ஒரு என்னவா இருந்தாலும் நம்மளை இயக்குறதுக்கு ப்ராப்பர் விதின்றப்ப மாயையை கொடுக்குறாரு. மாயைங்கிற அந்த உடம்பு இந்த உலகம் எல்லாமே. அப்ப இதுக்குள்ள போய் நம்ம வந்து எனர்ஜி கன்வெர்ட் ஆகிறோம். அப்ப கன்வெர்ட் ஆயிட்டு இதனோட ஆணவ மலத்தெல்லாம் போக்குனதுக்கு அப்புறம் இறைவன் நிலை ஆகணும்ன்றது கான்செப்ட். அப்ப ஆதி சிருஷ்டியில கிறிஸ்தவத்துல அதான் சொல்லுது, ஹிந்துல அதான் சொல்லுது, ஆதி சிருஷ்டியில நம்ம இஷ்டத்துக்கு தப்பு பண்ணிட்டோம். அதனால நம்ம தொடர்ந்து கர்மாக்குள்ள வந்துகிட்டு இருக்கோம். இது ஒரு கர்மம்னு சொல்றாங்க, இதை வந்து வினைன்னு சொல்றாங்க, கர்மான்னு சொல்றாங்க. இது வந்து நம்மளுக்குள்ள தொத்திக்கிட்டு இருக்கு. இதை என்ன செய்யணும், நம்ம அனுபவிச்சு கரைக்கணும். அதற்காகத்தான் இந்த பிறவி. இப்ப ஜோதிடம் என்பது நீங்கள் எதற்காக பிறந்திருக்கிறீர்கள், இந்த ஜென்மத்தில் என்னத்தை அனுபவிக்க போறீங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல். ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும், அதுபடி கோ வித் தி ஃப்ளோன்ற மாதிரி. கோ வித் தி ஃப்ளோ கூட கிடையாது. இப்ப ஒரு பெண்ணுக்கு நான் சொல்றேன் உனக்கு 2 கல்யாணமான்னு சொல்றேன், அது கோ வித் தி ஃப்ளோ எல்லாம் பண்ண குழப்பம் வந்துடும் லைஃப்ல. சரிங்களா? அது குழப்பம் வந்தாலும் அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜாதகத்துல இருக்கிறது நான் சொல்றேன். ஒருவேளை 2 கல்யாணத்தை நான் நிறுத்தணும்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா 2 கல்யாணத்தையும் நிறுத்திருக்கணும். கடவுளுக்கு 2 கல்யாணம் இல்லைங்களா? அப்ப நிறுத்தாது விதி. அப்ப இதுக்கு முன்னால பண்ண பரிகாரங்கள் எல்லாம் அப்ப என்னன்னா ஒரு குடும்பம் பிரிஞ்சு போறதுன்னா 2 கல்யாணம் பண்றது அப்படின்னா வந்து அது ஜோசியம் பார்த்தாச்சு, அதுக்கு முன்னால செக் பண்ணிட்டு நட்சத்திர பொருத்தம் பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் ஃபேமிலி கோர்ட்ல இவ்வளவு கூட்டம் இருக்கு, எல்லா தோஷமும் நிவர்த்தி பண்றீங்க, எல்லா கோயிலுமே கும்பிடுறீங்க, ஏங்க போய் நிக்குது அப்படின்னா விதி. அப்ப நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குதுன்றத கண்டுபிடிக்கலாம். நீங்கள் எதற்காக பிறந்திருக்கிறீர்கள், உங்களுடைய விதிப்போக்கு என்ன, நீங்க எங்க போய் மாட்டிக்குவீங்க, என்ன மாதிரி சிக்கல் வரும், நீங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். மனசு தயார்படுத்திக்கிறதுக்காக தயார்படுத்திக்கலாம். இன்னொரு விஷயம் தயார்படுத்தி என்ன பண்ண போறேன், நான் திருப்பி கேட்கிறேன். அந்த பொண்ணுக்கு நான் வந்து 2 கல்யாணம் சொல்லிட்டேன், அது என்ன தயார்படுத்தும் சார்? இப்ப கேட்கலாம், புரியுதா? அந்த பொண்ணு கூட தயார்படுத்திக்கும், சரி நம்மளுக்கு ஹாப்பின்னு சொல்லி தயார்படுத்தி அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன தயார் பண்ணிக்குவாங்க. அப்ப பொண்ணுக்கு 2 கல்யாணம்ன்றதை எப்படி தயார்படுத்திக்க முடியும், நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியாது. இருந்தாலும் காலம் நம்மள அக்செப்ட் பண்ண வைக்கும். இப்ப இந்த பலன்கள் எப்ப உதவும் அப்படின்னா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணலாமா வேணாமா ஒரு குழப்பத்துல இருக்கு இல்லையா, அன்னைக்கு என்கிட்ட வந்துச்சுன்னா இந்த பலன் உதவும். ஆமா உனக்கு 2 கல்யாணம் தான்றப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி கிரிட்டிக்கலா மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த லைஃப் எப்படி போகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோசியத்தை பார்க்கலாம். ஆனா இதுக்கு முன்னாலே கண்டுபிடிச்சப்ப என்னன்னா, இப்ப நான் ஜோசியரா இருக்கிறேன், நீங்க ஒரு எம்எல்ஏ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் நீங்க ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லி என்கிட்ட வந்து கேக்குறீங்க. உங்க ஜாதகத்துல அதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறது, இல்லன்னு சொல்லணும். பரிகாரத்துக்கு சொன்னா என்ன அர்த்தம், நடக்கணும் அது. அப்ப அந்த எம்எல்ஏ வரை நான் பாக்கலாம்ல அந்த பரிகாரத்தை பண்ணி. ஆமா சரி, நான் சொல்றது புரிஞ்சு. நான் எதுக்கு 200 ரூபா 300 ரூபா 2000 வாங்கிட்டு உங்களா எம்எல்ஏ ஆக்குறது, நானே எம்எல்ஏ ஆயிடலாம்ல இப்ப அமாவாசை மாதிரி. சரி, இப்ப நான் வந்து அந்த முயற்சியை எடுக்கிறேன். இல்லைங்க சார், அந்த முயற்சி நானே எடுத்துட்டு போறேங்கிறேன். உங்களுக்கு நான் பரிகாரம் பண்ணி எடுக்கிறதுக்கு நானே எடுத்து நான் பிரதமர் ஆயிடலாம்ல, நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு. அப்ப ஒருத்தன் கடல்ல மாட்டிருக்கான் 600 கோடி ரூபாய்க்கு நான் ஐடியா கொடுக்குறேன்னா நான் ஒரு 6 கோடி ரூபாய் சம்பாதிச்சலாம் அதை வச்சு. ஆமா, வசிய மருந்து விக்கிறாங்க. இந்த IAS IPS ஆக வசிய மருந்து லேட்டஸ்டா விக்கிறாங்க. ஆமா, மூக்கு வசிய மருந்து விக்கிறாங்க. ஓகேங்களா? புருணரி வசியம் வருதுன்னு வைக்கிறாங்க. மக்களை எப்படி எல்லாம் குழப்ப முடியும் குழப்பறாங்க. அப்ப வாழ்க்கை என்பது உங்களுடைய திட்டப்படியோ விதிப்படியோ தான் போகும். இதை வந்து என்னன்னா சம்பாதிக்கிற நோக்கத்துல அவங்க செய்யறாங்க. அப்ப உங்க ஜாதகத்தை பாக்குறீங்க, உங்களோட லைஃப் இப்படித்தான் போகும்னு தோணுது, என்ன செய்யலாம், அப்படித்தான் வாழணும். ஆனா மக்கள் அப்படி கேட்கறது இல்ல. அவங்க தலையை சுரிஞ்சுட்டு கடைசி என்ன செய்வாங்க, ஏதாச்சும் சொல்லுங்க சார். அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்று கருத்து கொடுக்குறாங்களே சார், அதுக்கு என்ன செய்யறதுலாம் கேட்பாங்க. பரிகாரம்னு வந்துட்டாலே இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு போய் நடக்காது. அதுக்கப்புறமேட்டு அதே ஜோசியர் கிட்ட போவாங்க, அவரு வேற ஒரு கோயிலுக்கு போங்கன்னுவாங்க. அப்ப ஒரு டவுட் வரும், அப்ப இந்த பவர் போயிடுச்சா இந்த சாமிக்கு? இல்லைங்க, அது பவர் போயிடுச்சா ஒண்ணு. இப்ப நீங்க சின்ன வயசுல கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். நான் கோயிலுக்கு போயிருக்கிறேன். நான் பிறந்ததுல இருந்து எங்க அப்பா என்ன செய்வாருன்னா முன்னால தள்ளி விட்டு கையெடுத்து விட்டு நல்ல புத்தி வரணும்னு வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு அப்படிதான் சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன். எல்லாரும் நம்ம நல்ல புத்தி தான் கேட்டுக்கிறோம், இது வரைக்கும் நல்ல புத்தி வந்ததே இல்லை நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்ப என்னன்னா நம்ம சின்ன வயசு வந்து கோயிலுக்கு போறோம், பெண்கள் சின்ன வயசு வந்து கோயில்ல விளக்கு போடுறாங்க. அதுல கடவுள் செஞ்சிருக்கணுமா இல்லையா? அதனால ஸ்பெஷலா சொல்றது இன்னொரு கோயிலுக்கு போகிறது, அப்ப திருப்பி போறது. அப்ப என்னன்னா இவங்க வேற வேற கடவுள். நான் அடிக்கடி நான் ஒரு Facebookல ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், கடவுள்களுக்குள்ளேயே இவங்களுக்கு இவ்வளவு வேறுபாடு, மனிதர்களுக்குள்ள எப்படி வேறுபாடு பார்க்காம இருப்பான்னு போட்டிருக்கேன். அப்ப கடவுள்களுக்குள்ளேயே இவ்வளவு வேறுபாடுகள் வச்சாங்கன்ற கேள்வி ஒண்ணு இருக்கு.
இப்ப இவன் சொல்றது வேறுபாடுங்கிறான். முருகன் கோயிலுக்கு போங்கிறான், இதுக்கு இந்த சிவன் கோயிலுக்கு போங்கிறான், சிவன் கோயில இந்த சிவன் கோயிலுக்கு போங்கிறான், அந்த கோயிலுக்கு போங்கிறான். அப்ப என்னன்னா இவங்க அதுல டீல் வச்சுக்கிறாங்க. எனக்கு நிறைய கால்ஸ் வரும், எனக்கு அனுப்பிச்சு விடுங்க கமிஷன் தரேன்னு சொல்லுவாங்க. ஓகேனா அது என்ன டீல் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப ஏன் இவ்வளவு கோயில்கள் அப்படிங்கிறப்ப இறைவன் நம்மளுக்குள்ள நிறைய தொழில்களை பண்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இறைவன்றவர் ஒரு ஆள் நினைக்கிறீங்க. நம்மளுக்கு சுவாசம் போகுது இல்லையா, சுவாசம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்ப சுவாசத்தை செய்யக்கூடிய கடவுள் தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா காற்று கடவுள்னு பேர் வைக்கிறோம். ஓகேங்களா, நம்ம உடம்புக்குள்ள இந்த பக்கமா 12 நாடியா பிரிஞ்சு நம்மளுடைய உடம்புடைய தட்பவெப்பங்களை மெயின்டைன் பண்ணுது. அதுக்கு நம்ம செவ்வாயின்னு பேர் வச்சு இல்லைன்னா முருகன் பேர் வச்சு அதுக்கு 12 தோல் 6 தலையுடையவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அவருக்கு தண்டாயுதம் கொடுக்குறோம். அது முதுகுத்தன்ல இருந்து ஆரம்பிக்கும். தண்டங்கள் முதுகுத்தன். முதுகுத்தன்ல இருந்து அந்த சக்தி நம்மளுக்குள்ள பரவுன்றப்ப அதை ஒரு தத்துவமா மாத்தி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப அவருக்கு ஒரு தன்மை. சிவம் அப்படிங்கிறது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய சிந்தனை ஆற்றல், அது மாதிரி விஷயம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ தத்துவ ரீதியா தத்துவம் மொத்தமே தத்துவம் தான். மொத்தம் 96 தத்துவத்துல சிவ தத்துவம், பிரம்ம தத்துவம், விஷ்ணு தத்துவம் அப்படின்னு சொல்லி மாயா தத்துவம், சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி, ஆகி பிரகிருதின்னு சொல்லிட்டு நம்ம மேல வரைக்கும் திக்ராந்தம், பிருக்தித்தாந்தம் சொல்லிட்டு என்னென்னமோ பிரிக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய உயிர் சக்தியில் இயங்கக்கூடிய ஐட்டம். இதை விளக்கம் பண்ணி அங்கங்க வச்சிருக்காங்க. அதை நம்மளுக்கு புரியறதுக்கு புத்தி இல்லாம போய் கோவில் கும்பிட்டு இருக்கோம். அப்ப தங்க உண்டியில தகர டப்பாவா கொடுத்து பிச்சை எடுக்க மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா கோயில்ல போயிட்டு கல்யாணம் ஆகலன்னு கேட்டோம். அப்ப ஒரு ஆள் சொல்றாரு, சார் எனக்கு ஒருத்தர் சொன்னாரு ஒரு சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போய் வேண்டுனா கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு. அப்ப அந்த சித்தருடைய புத்தகத்தை வாங்கி படிச்சான்னு கேட்டேன். அந்த சித்தருடைய புத்தகத்தை வாங்கி போடுறா கல்யாணமே பண்ணாதேன்னு எழுதிருப்பாரு. அவருடைய ஜீவ சமாதியில உட்காந்து தீப ஏற்றி கல்யாணம் பண்றது என்னடா அர்த்தம்னு கேட்டேன் இல்லைங்களா. அப்ப மக்களுடைய நம்பிக்கை, ஆன்மீகம் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல புரிதல் குறைபாடு, நம்மளுக்கு இருக்கக்கூடிய குறைபாடு, அதை பற்றி தவறான முடிவுகள், இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இறைவன் அப்படிங்கறது நம்ம கேட்டெல்லாம் கொடுப்பாரு. அது கேட்டதை கொடுக்கறதுக்கு நம்ம எப்படி கொடுப்பாருன்னா சில ப்ராசஸ் பண்ணாதான் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையெல்லாம் சேர்ந்து இதுக்குள்ள ஒரு பெரிய கேம், ஒரு பெரிய பிசினஸ் மாஃபியா மாதிரி பரிகாரம் அப்படிங்கிறது. அப்ப பொதுவா என்கிட்ட வரவங்க இல்லைன்னா என்கிட்ட கத்துக்கிறவங்க பொதுவா ஜோசிக்காரங்க, என்னுடைய நண்பர்கள் நிறைய ஜோசியர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் இப்ப நீங்க வரீங்க சார் கல்யாணத்துல கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க, ஜாத்த பாக்குறாரு, இது பிரச்சனைன்னு சொல்றாரு. அவர் என்னமோ அவர் கத்துக்கிட்ட வச்சு சொல்றாரு. சொல்லும் பொழுது நீங்க கேக்குறீங்க சார் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன சொல்றது, சரியாகாது போன்னு சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன் சரியாகாது போன்னு தான் சொல்லுவேன், அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அவர் அப்படி சொல்லி பழக்கம் இல்ல. அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறப்ப என்ன சொல்லுவாருன்னா கோயிலுக்கு உங்க வீட்டுக்கு பதிலுடைய கோயிலுக்கு தொடர்ந்து ஒரு 6 மாசம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. அது என்னன்னா அவரு அதை நம்புறாரு. ஒருத்தர் செல்லியம்மன் கோயிலுக்கு காசு முடிஞ்சு போடுங்கன்னு சொல்றாரு குழந்தை பிறக்கிறதுக்கு. ஏன்னா அவர் அவங்க பொண்ணுக்கு குழந்தை இல்ல, அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு யாரும் சொல்லிக்கிறாங்க நான் செல்லியம்மன் கோயிலுக்கு நான் காசு முடிஞ்சு போட்டேன் குழந்தை பிறந்துச்சுன்னு ஒருத்தவங்க சொல்லிக்கிறாங்க. அப்ப அவர் இந்த இடத்துல ஜாதகம் பார்க்க வரீங்க, போறப்ப மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு போங்க, நல்லது நடக்கும் சார் சொல்றேன். இது உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்ல, ஆம்பளஸா தான் இருக்கு. இதுவும் நடக்காது. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனா கபாலீஸ்வரர் நீங்க கும்பிட்டு தான் போக முடியும். புத்தி இருக்குது, சிந்தனை இருக்குது, கை இருக்குது, அதை தாண்டி விதியும் இருக்குது. நீங்க என்ன இருந்தாலும் விதியை தாண்டி ஓட முடியாது. கை இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் செய்ய முடியாதுல்ல. விதியை மதியால் வெல்லலாம், விதியை மதியால். முருகன் கோயில்ல திருச்செந்தூர்ல போய் கடல்ல குடிச்சிட்டு பௌர்ணமி அன்னைக்கு மல்லாக்கா பார்த்து படுத்து இருந்துட்டு அடுத்த நாள் போய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.